எத்தனை வாத்தியா தெரியுமா இருக்கு? ஒரு பையன் கிட்ட கத்துக்கிறது இல்ல. கானகத்துல பாட்டு அழகா அருமையான பாட்டு, எப்பேற்பட்ட பாட்டு. அந்த கானமே அவ்வளவு அழகா இருந்தா அதை பாடிட்டு வரவர் எவ்வளவு அழகா இருப்பாரு. அவளை பார்க்கணுமா இல்லையா? கனகத்தில் பாட்டு பாடும் மதிக்கும் நிலைமை கொண்டு இறங்கியிருந்தாள் இளம் கூட மிதிக்கும் இருக்கும் போது உலகம் உண்மை மதிக்கும் நிலைமை கொண்டு இளம் கூட மிதிக்கும் மதியாதா கதை மாற்று மிதித்தாதே உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னதே அது நட்டம் உள்ளதே. பரமசிவன் பரமசிவன் கலப்பிலே பாம்பை கேட்டதே அருளா சௌக்கியமா இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அந்த சாப்பாடு சொன்னது எந்த வண்டி ஓடும் வண்டி ஓட சட்டங்கள் நாட்டு மட்டும் வேண்டும். அதை செப்பி மட்டும் அவரை போல அளவோடு உறவாக வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்வோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கலத்திலிருந்து பாம்பு ஐயோ கேம்பு சொன்னது தலைக்கு குளிச்சியா நீயும் நான் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போல நான் நிலவு போல செய்து வந்து நீ வளர்ந்ததாலே நீ நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே. வெண்ணிலா
பாடணும். சாமி யார் பாடுனது? சாமி யாருங்க பாடுனது? நானு. நீங்க தான் பாடுனீங்க. அப்புறம் யாரை பார்த்து பாடுனீங்க? யாரை பார்த்து பாடுறது? என் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு பாட்டுக்கு பாடுறேன். நீங்க பாட்டுக்கு பாடுங்க. எப்பவுமே என் பாட்டுக்கிட்ட உங்க பாட்டு நான் பாடிட்டு தெரியும். அப்பல நீங்க இதை விட போன வாரம் பாடிட்டு தெரிஞ்சிருக்கேன் பாருங்க. எப்படி? ஐயோ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் பாடிட்டு போனேன். நாராயணன். ஒரு பையன் திரும்பி கேட்க நாராயணன் 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 நாராயணா அப்படின்னு சொன்னேன். நீங்க ரூபாய்க்கு 14 அப்படின்னு அழகா சொன்னீங்க. இப்போ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? ஓமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓமச்சிவாய ஓம் நம சிவாய ஓமச்சிவாய ஓம் நம சிவாய. எங்க ஊர்ல ஓமச்சிவாய அப்படிதான். அப்ப ஓம் சரவண பவ சரவண பவ சரவண பவ அப்படின்னு சொன்னா என்ன சொல்றீங்க? ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ. புரியல என்ன சொன்னா என்ன சொல்லுவீங்க? குலக்கடவுளவா? ஒழுங்கா சொல்லணும். என்ன சொல்லணும்? குலக்கடவுள் குலக்கடவுள். ஓம் சரவண பவ சரவண பவ. 6 எழுத்து மந்திரம். மந்திரம் 7 எழுத்து மந்திரம். 7 எழுத்து மந்திரம். 8 எழுத்து மந்திரம். 9 எழுத்து மந்திரம். எங்கேயா 9 மந்திரம்? அதுல ஏகப்பட்ட பணத்தை மதிக்கிறாங்க. ஆமா மந்திரம் இருக்கா இல்லையா? இது 1 எழுத்து மந்திரம். ஒரு எழுத்துக்கு 1 எழுத்து மந்திரங்கிறது எதை சொல்லுவோம்? ஒரு எழுத்து மந்திரம் ஓ. 1 எழுத்து மந்திரங்கிறது எதை சொல்லுவோம்? ஓம் ஓம். 1 எழுத்து மந்திரம். ஓம். 2 எழுத்து மந்திரம் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்? 2 எந்த மந்திரம் சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் 2 எழுத்து மந்திரத்தை ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். சிவா 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 சிவா. இப்படி சொல்லலாம்ல. ராம ராம ராமா ராம சிவா. என்ன குடும்பத்து பேர் தான் சொல்றீங்க? இது 2 எழுத்து மந்திரம். 2 எழுத்து 3 எழுத்து மந்திரம். 3 எழுத்து மந்திரம். ஐயா சொல்லுங்க பாப்பா. முருகா முருகா 3 எழுத்து. 4 எழுத்து மந்திரம். நீங்க சொல்லுங்க பாப்பா. விநாயகா. எப்படி? வி நா யா கா. 5 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரம். மாரியம்மன். 5 எழுத்து மந்திரம். மாரியாயி. சிவாய நம. சிவாய நம. நம சிவாய. நம சிவாய. 6 எழுத்து மந்திரம் சரவண பவ. இன்னும் பள்ளிக்கூடம் நடத்துறியா? இதெல்லாம் மந்திரம் இல்லையா? இதெல்லாம் யாருமே பேசாத விஷயத்தை நம்ம பேசுறோம். 1 எழுத்து மந்திரம். ஒருத்துமே கேட்காம பேசணும். இல்ல 1 எழுத்து மந்திரம். யாருக்கு 2 கேட்காம எழுத்து மந்திரம். 3 எழுத்து மந்திரம். 4 எழுத்து மந்திரம். மந்திரம். 5 எழுத்து மந்திரம். இந்த மந்திரத்தை விட்டுருவோமே. எல்லாரும் அதை வச்சுதான் பொழைக்கிறாங்க. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர். மந்திரம் பெருசா மந்திரம் பெருசான்னு மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம். வேண்டாம். மனசை செம்மைப்படுத்தணும். மனசை செம்மைக்கும். எப்படி செம்மைப்படுத்துவீங்க நீங்க? செம்மைப்படுத்தணும். இறைவனுடைய நாமங்களை அனுதினமும் சொல்லிட்டே இருக்கணும். என்ன காலையில எழுந்தவுடன் முருகா 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 அப்படின்னு எழுந்த உடனே காப்பி டீ பண்ணு வடை. சரி நீங்க சாப்பிட சொல்றீங்க. அப்ப முருகா முருகா அப்படின்னு சொன்னாலே 3 தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து வருவாங்க. மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்திரன், காய் என்றால் கமலத்தில் விட்டுக்கக்கூடிய தாமரை மலரில் விட்டுக்கக்கூடிய சரஸ்வதியுடைய 7 மலையான மண்ணில் பிறந்ததுனால நாங்க எதிரி சொன்னீங்க. அவர்தான் எப்படி சொல்லுவீங்க? நாராயணா நாராயணா. ஏன்னா அவருடைய பேர் எல்லாத்துக்குமே கூட ஜாயிண்ட் ஆகுது. செய்த பாவங்கள் என்ன? ஆமா சிவபெருமான் அப்படிங்கிற முருகனை முருகப்பெருமான், எல்லா விநாயகரை விநாயக பெருமான், ஆமாங்க ஆஞ்சநேயரை ஆஞ்சநேய பெருமான். சரி இந்த பெருமாளை கும்பிட்டாலே போதும். ஆமா எல்லாமே சேர்த்து கும்பிட்ட மாதிரி. பெருமாளே பெருமாள் சொன்னா பெருமாள் சொன்னா பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. ஆமாங்க பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. சாமியே அழகா பேசுறீங்களே, தாங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க இவ்வளவு அழகா தெளிவா பேசுறீங்களே, நீங்க யாருன்னு? நான் ஒரு தேவராவாசி, நான் ஒரு பூலவாசி, நான் ஒரு சித்தன், நான் ஒரு பித்தன், நான் ஒரு ஞானி, நான் ஒரு நோனி. என்ன சொல்றீங்க? அந்த மருந்து சாப்பிட்டு உடம்ப நல்லா பண்ணி வச்சிருக்கேன். ஞானி அப்படின்னா முக்காலங்களையும் உணரக்கூடியவர். இருக்கிறது 2 கால் தானே. கடந்த முக்காலங்களையும். அந்த காலத்துக்கு இல்லையா? முக்காலங்கள் அப்படின்னா கடந்த காலம், அந்த காலத்துக்கு நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலங்களையும் உணரக்கூடியவன் ஞானி. எதிர்காலத்தை நினைச்சுதான் வாழணும். ஆமா, கடந்த காலத்தை நினைக்கவே கூடாது, நினைக்க கூடாது. நிகழ்காலத்தையும் அதை மறந்துடணும். அப்ப எல்லாம் தெரிந்தவர் இந்த நாரத முனிவர். ஆமாங்க, அனைத்தும் தெரிஞ்சிருக்கு. நடந்தது, நடக்க போறது, ஆமா, ஊடுறது, பறக்கிறது, ஆமா, எல்லாமே நடந்து கொண்டிருப்பது எல்லாவற்றையும் தெரிந்தவர். நடக்கிறது பூரா தெரிஞ்சு எல்லாமே தெரியும் ஐயா. அப்ப உங்க பேரு? நாரதரிசி. என்ன அப்படி ஏதாவது உங்கள்ட்ட ஏற்றி கூட்ட தவற பேசியிருந்தா சரி நாரதர் சில பேர் நாரத மகரிஷி. உங்களை எல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். 4 நாளைக்கு நல்லா இருங்க. 4 நாள் என்னத்தை ஆரம்பிக்கும்? 4 நாளைக்கு நல்லா இருங்க அப்படின்னா ஒரு 40 வருஷம் 30 வருஷம் ஐயா சொல்லி விளங்க வைக்க வேண்டும். ஒரு 60 வருஷமாவது கொடுங்க. எப்படி சொல்றீங்க? 4 நாளைக்கு நெல்லை ஐயா 4 நாளைக்கு நல்லா இருங்க அப்படின்னா மனிதன் பிறப்பது ஒரு நாள் மட்டும் போதுமா? கல்வி என்பது கற்பது ஒரு நாள்,
கல்வி கற்றால் மட்டும் போதுமா திருமணம் செய்வது ஒரு நாள், கடைசியில கட்டையில போவது ஒரு நாள். திருமணம் செய்யறது ஒரு நாள் ஒரு நாள் தான். எனக்கு தினமும் திருமணமா இருக்கேன்னு ஒரு ராசி அப்படி, ஒரு ராசி அப்படியா? நல்ல ராசி. ஆனா உன்னுடைய இளமையினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அது லேகியம். என்ன லேகியம்? அது அண்டர் கிரவுண்ட் லேகியம். என்ன சாப்பிடுறீங்க நீங்க? சாப்பிட்றதே இல்லை, அதனாலதான் பிடிங்கிருக்கேன். சாப்பிட்றதே கிடையாது. ஆமா உண்டி சிறுத்தல் பெண்டிற்கு அழகு அப்படின்னா, உணவு சிறுத்தல் பெண்டிற்கு அழகு அப்படின்னா. ஆஹா, அதாவது நொறுங்க தின்னா 100 ஆயுசு. 100 ஆயுசு. கப்பக்கு அடிக்கக்கூடாது. அப்ப இப்படி தள்ளி. சரி, ரொம்ப சந்தோஷம். முருகை வேஷம் போடணும்னா விநாயகர் மாதிரி இருக்கக்கூடாது. விநாயகர் வேஷம் போடணும்னா முருகை மாதிரி. அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அதை மட்டும் தான் பேச. அளவா சாப்பிட்டு அழகா. ஆமா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு விஷமாயிரும். ஆமா, அதனால எதுவுமே அளவு. என்ன தண்ணி குண்டா செட்டில வச்சிருக்கீங்க? பாயாசம் கிட்ட போயிடலாம். என்னது? என்ன பாத்திர வியாபாரமா? மகதியார். மதுனியாளா? நல்லா இருக்காங்களா? இல்ல, அந்த மதனி கிடையாது. எனக்கு மதுனியாலே மதனியாவுமாவே இருக்கிறீங்களே. மதனியாவுமே இருக்கிறீங்களே, என்ன காரணம்? அது எல்லா வீட்லயும் இருக்கு, நமக்கு இல்லையே. சரி, ரொம்ப சந்தோஷம். கையில ஒரு கட்டை, சிப்புலா கட்டை, பாட்டுக்கு நான் இசைக்கக்கூடிய கருவி. கட்டை இசைக்கருவி. ஆமா. ஆஹா, என்னுடைய பாட்டின் பழந்தவனுடைய நினைவு. அதுவோ இசைக்கருவி. ஆமாங்க. இது மகதையார். இது என்ன கருவி? மகதையார். சாமி காலக்கருவியா? நாதரை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். என்ன பருப்பு துவையா? உங்க இடம் வெப்பமான இடம். ஓ, அந்த வெப்பம் வந்து என்னை தாக்க கூடாது. வெப்பம்னால வெப்பம். ஐயோ, எத்தனை டிகிரி? 112, 13. ஒண்ணும் முடியல. எல்லாத்தையும் அவுத்து போட்டு தண்ணியை ஊதி கிடக்க வேண்டியதா இருக்கு ரூம்ல. வேலை செய்ய தோண மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு எதுவுமே மருந்தே கிடையாது. இறைவன் பாருங்க, இறைவனுடைய எல்லாமே அவர். சூரியனுக்கு பக்கத்துல நெருங்கிருச்சு பூமி. இதுக்கு என்ன செய்யறது? ஒண்ணும் செய்யணும். பரிகாரம் ஏதாவது செஞ்சா ஏதாவது கிடைக்குமா? சூரியனை புடிச்சு கூட்டி தள்ளி வச்சோம்னா சரியா? ஒண்ணு மழை பெய்யணும். ஒண்ணு அவர் ஜூஸ் போட்டு உரியிறாரு எல்லா மண்டையும். மழை பெய்ஞ்சா கொஞ்சம் தாக்கம் குறையும். மழை பெய்யணும். ஆமா, அது அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகி போச்சு. மழை பெய்யணும் பார்த்தா அங்கங்க மூட்டர்ல செய்யறாங்க. அது வீட்டு மேல கிளம்புது. நீங்க என்ன செய்யணும்? நல்லதே செய்யணும். மழை பெய்யணும் அப்படின்னா நல்லது செஞ்சா மரங்கள் வளர்க்கணும். நல்லது செஞ்சா மட்டும் ஒரு 150 வருஷம் இருந்துருவோமா? இல்லையா, இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கலாம். அதை சொல்லுங்க. இப்ப குடிக்கிறீங்க, பாட்டு குடிக்கிறீங்க, என்னத்த இல்ல குடிக்கிறீங்க, சாராய பாட்டுல குடிங்க. அந்த பாட்டுல கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல முறையா சேர்க்கணும். அதை விட்டுட்டு கொண்டு போய் இடைக்கு போட்டு காசை வாங்கணும். நீங்க பாட்டு விவசாயம் செய்யக்கூடிய காட்டுல போட நம்ம பாட்டு தூக்கி போட்டு உடச்சு மூட்டுறது. உடச்சு போட்டீங்கன்னா அது கோபத்துல உடைக்கிறது. அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது கொண்டாடி ஞாபகம் வந்துடும். நாளாதி எழுதி வந்து உன்னை பேசிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து குடிங்க. தயவுசெய்து அந்த குடிக்கக்கூடிய பாட்டுல யாரும் கொண்டு போய் ஓரமா இப்ப இருந்து தெரியுது. அந்த பாட்டுல பொறுக்கிறாரு நீங்க தானே? இந்த பாட்டுல பொறுக்கக்கூடிய அதனால என்ன விளைவு ஏற்படும்? கண்டிப்பா. எத்தனை பேருக்கு காலையில எல்லாம் கொடுத்து நீங்க அந்த தவிர அந்த வழியா நடந்து போகுது. ரொம்ப அப்படி எல்லாம் பேசலாம். கால முகர்ச்சி இடத்துக்கு வந்துட்டேன். நாட்டை பத்தி நம்ம ஏன் கவலைப்பட்டு கலகம் செய்வதற்காக வந்திருக்கேன். கலகம். இது உங்க தொழில். ஆமா, கலகம் அருமையான தொழில். எங்க ஏரியா பக்கம் வாங்க, நிம்மதியா வாழ்றாங்க. அதை கெடுக்கணும், கலகத்தை பண்ணி விடுங்க. இல்லையா, அதர்மங்களை அழித்து தர்மங்களை நிலைநாட்டக்கூடிய அந்த நாவல் முகர்ச்சி நீங்க. ஆமாங்க, கலகம் செய்யறது நன்மையில முடியும். நன்மையிலே முடியுமையா? அப்ப அந்த தொழில் அப்படியே செய்யக்கூடிய கலகம் எவ்வளவோ பெரிய கலகம். அப்படியே செய்யுங்க. உலகத்துல நான் செல்லாத இடமே கிடையாது, போகாத இடமே இல்லை. மகாலட்சுமியுடைய அந்தப்புறம் வரைக்கும் செல்லக்கூடிய தகுதி படைத்தவன் நாவல் முகர்ச்சி. மகாலட்சுமியோட அந்தப்புறத்துக்கு? ஆமாங்க, அங்க போலாம். யாராவது போக முடியுமா? அந்த அம்மா இருக்கிறதுக்கு நீங்க போறீங்க மட்டும்தான் போக முடியும். ஏன்? என்ன காரணம்? நல்லபடியா நல்லது ஒரு செயல் நடக்கணும். ஓ, எடுத்து சொல்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அனுமதி. இங்க தூரம் அக்கிரமம் பண்றேன், தண்டிக்கணும். ஏரியா பக்கமே விடாம பாத்துக்கிறாங்க. அநியாயம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து அழிவை தேடி தரணும். கண்டிப்பாக அதர்மங்களை அழித்து தர்மங்களை நிலைநாட்டக்கூடிய அந்த நாத மகரிஷி. எங்க அப்பா பேர் யாரு தெரியுமா? என்ன தெரியுமா? உங்க அப்பா யாரு? படிக்கக்கூடிய கடவுள் என்னுடைய தந்தை பிரம்மதேவன். பிரம்மா. நல்ல மனுஷன். பிரம்மா பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பிரம்மா. ஆமா, என்ன செய்யறது? படிக்கிறாருல்ல. என்னென்ன படிக்கிறார்? 4 வகை யோனி. 4 வகை யோனி உட்காந்து நோனியா படிக்கிறார். அண்டசம், முப்பிசம், சராயிசம், உத்திவேசம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யோனி. யோனி. ஆமா, 7 வகை தோற்றம். தேவர், மக்கள், விலங்கு, ஊர்வனம், பரப்பன, நீர்வாழ்வன, தாவரங்கள் என்று சொல்லக்கூடிய 7 வகை தோற்றம். 84 லட்சம் ஜீவ ராசிகள் படைக்கக்கூடிய உன்னுடைய இந்த பிரம்மதேவன். இந்த தமிழ்நாடு பரிசீட்டு 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் இப்ப அதெல்லாம்
அதெல்லாம் யார் படம்? பரிசு சீட்டா 10 லட்சம் 20 பொன்னி 20 லட்சம் அதெல்லாம் கிடையாது. வைகை 50 லட்சம் அது காணாம இல்லை. அதுக்கு எங்க அப்பாவுக்கு என்ன சம்பந்தம்? அந்த லட்சம் பேர உங்க அப்பா படிச்ச லட்சம் ஊர்வலம் மக்கள் தொகை. அதனாலதான் ஊர்வலம் 11 9 மாநிலம் நீர்ப்பறவை நாற்காலர் ஒப்பத்தம் சீரிய வந்தமும் தேவரவதினால ஐம்படைத்த அந்த மீர் சீர் தாவரம் 4 அப்படின்னு கவியெல்லாம் நிறைய பேசுகிறாரு. அந்த வேலைக்கே போறதில்ல. அந்த வேலைக்கே போறது அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஏதாவது 2 பிள்ளைகளை பக்கம் படுத்து. அதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்க கசடர கற்பதை கற்றதை நிற்க அதற்கு தக தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு செல்வத்தூர் செல்வம் அச்செல்வம் செவிச்செல்வம் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செவிச்செல்வம் செல்வத்துள் செல்வம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஆமா எல்லாம் விளக்கும் விளக்கல்ல அதில் பொய்யா விளக்கே விளக்கு. ஆமா அதிபுரம் போயிருப்ப நன்றி மறப்பது நன்றென்று அன்றே மறப்பது நன்று. ஒரு வார்த்தை விட்டுட்டீங்களே. நன்றி மறப்பது நன்றென்று அன்று தப்பு தவறு தவறு தவறு. சரி சொல்லுங்க. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. 1 கிலோ நண்டு 75 ரூபா, 3 கிலோ நண்டு 350 ரூபா. அன்றி கெட்ட ஐஸ் நண்டு வயிற்றுக்கு சேராது. ஒரு சில பேரு எவ்வளவுதான் நன்றி இல்லையா, எவ்வளவுதான் நன்றி செய்தாலும் அது அப்பயே மறந்துடுவாங்க. அது நன்றல்லதுதான் அப்பயே மறக்கணும். ஆனா நன்றி ஒரு செஞ்சா தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது. ஆமா தீயினால் சுட்ட புண் உள் ஆறும். இப்படி படிக்கணும். உள் ஆறும் ஆறாதே ஆறாது நாவினால் சுட்டபடி ஆறாதே நாவினால் சுட்ட அப்படின்னா ஒரு சொல்லக்கூடிய வாக்கு இருக்கு பாத்தீங்களா, நாக்கு. இந்த நய வஞ்சகனுடைய நாக்கு நாக்குங்களா, நாக்கை வச்சுதான் குளத்தை ஓடிட்டு இருக்கு. நாக்கு வந்து நல்லதொரு நாக்கு தான் ஆண்டவன் கொடுத்திருக்காரு. அதுல வரக்கூடிய வார்த்தையெல்லாம் வித்தியாசமான வார்த்தை. உங்களுக்கு அப்படி வருது, எனக்கு இப்படி வருது. எப்படி வருது? நாக்குல சரிங்க. எப்படி காலத்தினால் செய்த நன்றி ஞானத்தின் மானப்பரிவு. உலகத்திலேயே இந்த திருக்குறள்ல அடங்கியிருக்கக்கூடிய கருத்து எந்த நூல்களுமே கிடையாது. உலக பொதுமறை. உலக திருவள்ளுவர் என்னைக்காவது முடிவெட்டி ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன் சொல்லுங்க. இன்னும் எவ்வளவு கற்பனையா ஏன் தெரியுமா? அவர் ஷேவிங் பண்ண மாட்டார், முடி வெட்ட மாட்டார், சுத்தி வச்சிருக்காரு. நேரம் இல்லை, எதுக்கு எழுதிக்கிட்டே அவர் இருப்ப அவர் காலம் என்ன, நம்ம காலம் என்ன பார்த்தீங்கன்னா கூட ஒரு பருத்தி கூட கீழே போட மாட்டேன். எப்ப எழுதி வச்சாரு பாருங்க. அப்ப நம்ம பயன்படுத்திட்டு இன்னும் எத்தனையோ தலைமுறைகள் அந்த திருக்குறளை வந்து பயன்படுத்த போகுது. அப்ப அந்த பொக்கிசமா பயன்படுத்தணும். படிக்கிறதோடு சரி, என்னைக்காவது இப்ப கேட்டா சொல்றதோடு சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது, அதன்படி நடக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். வீட்டுக்காரே சரக்கு அடிக்கிறேன் திருக்குறளே டீ காப்பியோட குடிக்கிறது இல்லை. அவனோட சேர்ந்து திருக்குறள் படிச்சு என்ன பண்ண? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஊம்பப்படும். நல்லா சொல்லியா? சரி நல்லா பேசுறீங்க. பத்தியா நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? இங்க என்னத்துக்காக? எதுக்கோ வந்தேன். என்ன வந்து என்ன வேலைக்காக வந்திருக்கிறீங்க? வேலை இருக்குல்ல. என்ன வேலை? வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டேன். நம்மளும் உழைச்சு சம்பாதிக்கணும். ஆமா அப்படின்னு எப்படி உழைக்கணும் பார்த்தீங்களா? உழைக்கணும், வேர்வை சிந்த உழைக்கணும். வேர்வையா? ஆமா வேர்வை அது வாட்டில் ஓடுது குடமா. மகாபாரதத்துல உழைக்காமல் பெற்ற ஊதியமும். இப்ப ஏன் இப்படி வெயில் அடிக்குது தெரியுமா? எப்படி? ஒருத்த கூட உழைக்க மாட்டேங்கிறே, வேர்வை ஒருத்த உடம்பு வர மாட்டேங்குது. அதனால இப்ப அதுவே கொடுத்துருச்சு. நின்னா கூட உனக்கு ஒழுங்கு போறாங்க. எங்க கொடுத்தாலும் வேர்வையா ஒன்றியா, மரத்தடியில ஒன்றியா, பைப்பு கடியில போய் ஒன்றியா, அதனால தண்ணியை போது போது குடிக்கிற எல்லா தண்ணியும் சூடாயிருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? இப்படிதான் பேசுறீங்க. கேளுங்க. அதாவது தண்ணி கூழ் நல்லா ஜில்லுன்னு இருந்தா சுட வச்சுக்கலாம் அடுப்புல. சரி, இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னா தண்ணி சூடா இருக்குது, ஆனா ஜில்லுன்னு என்னால ஆக்க முடியல. பாருங்களேன் வர்றது கூட சூடாவே வருது. பைப்பை திறந்தாலும் சூடா வருது. நீங்க சரி சரக்குலே அடிச்சாலும் அது அதுல கூட சூடா இருக்குது. அவன் ஆஸ்பிராசி கடையில் வச்சுட்டு நீங்க சொல்ற மாதிரி உழைக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. இந்த உடம்பு உழைக்கிறதுக்கு தயாரா இல்ல. இல்ல எப்படி இருக்கு? இப்ப என்ன ஆகும்? பிறந்ததுல இருந்து பால் குடிக்கிறான்னு இல்லையா, அதை குடிக்கிறேன். சரி, அதெல்லாம் என்னங்கிற நான் சரக்கே அடிக்க மாட்டேங்கிறேன். அவங்க அப்ப ஓவர் ஃபுல்லா இருக்கேன். சரி, அப்புறம் அவன் ரத்தம் தானே எங்களுக்கு ஓடு. அதனால அப்புறம் இவன் குடிச்சா என்ன குடிக்காட்டி என்ன எல்லா உடம்புலயும் அப்புறம் ஆளுக்கு போகுமா இல்லையா? அதனால விந்து விட்டவன் என்ன நொந்து கெட்டான். ஆமா, விந்தை அடக்கி ஆள வேண்டும். விந்து நிறைய எனக்கு போயிடுச்சு. நாள் 2. ஆனா நான் நொந்து கெட்ட மாதிரியே தெரியலையா?
நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருஷம் 2 அப்படின்னு. அது என்ன 2 அது என்ன 2 நாள் 2 அப்படின்னா என்னது? ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து வெளியே போகணும். ஆமா, அடக்கி வச்சுட்டு இருக்க கூடாது. ஆமா, எச்சிக்கல் இருந்தாலும் மனசிட்டு இருக்க கூடாது. ஆமா, மடியில கணம் விரல முட்டாவது பண்ணிடணும். மடியில கணம் இருந்தா வழியில பயமா மடியில அந்த சிக்கல் மட்டும் இருக்க கணமா இருந்தா இது நாள். அது வேலைக்கு சொல்றது இதுல உடஞ்சு. ஆமா, இது உண்மையிலேயா? உண்மையிலே நம்ம நாடக நடிகனுக்கு ரொம்ப முக்கியமானது அது. என்ன வெளியே போகுது மலச்சிக்கல். நான் வந்தது 3 தடவை போயிட்டேன். சும்மா போடுறா இருக்கக்கூடாது. அது சிக்கலா போக கூடாதுயா. நாடகக்காரங்களை கொட்டி விட்டா அதே சிக்கலா போக கூடாது. ஒட்டாயிட்டு அது நாள் 2, வாரம் 2. அது என்னங்க மாதம் 2 வாரம் 2 வாரம் 2 வாரம் ஒரு நாளைக்கு 2 மலம் மலஜலம். ஆமா, வாரம் 2 தலைக்கு வந்து என்ன செய்யணும்? என்ன தேய்ச்சி குளிக்கணும். ஆமா, பிறந்தநாள் தவிர. இது மாதம் 2 அப்படின்னா அது என்ன சாமி? அது மாதம் 2ன்னா என்னது சொல்லுங்க. மாதத்துக்கு 2 முறை மட்டும் என்ன செய்யணும்? இல்லறத்துல வந்து ஈடுபட வேண்டும். மாசம் 2 தடவை செஞ்சுட்டு இருந்தா அந்த பொம்பளை இருப்பாங்க. தினமும் 2 தடவை செஞ்சு இன்னொரு நாளை பார்த்துட்டு திருறா. மாசம் 2 தடவை செய்யறது கட்டுப்பாடு வேணும் ஐயா. அவ்வளவு அத நமக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியது. நாராயணன் உன்கிட்ட பேசி எதுவுமே மிச்சம் கொண்டு போக முடியாது போலயா. அவ்வளவு தூரம் பேசுற. என்ன சாப்பிடுறியா? நானா முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப சாப்பிடுறதே இல்லை. ஆமா, நல்ல அறிவா பேசுறீங்க. அதை சாப்பிட்டா காட்டுக்குள்ள இருக்கிறீங்களே, சோத்துக்கு அதைதான் செய்யணும். எதை? இந்த தேனும் தினைமாவும் உருட்டி சரி, தேனும் தினைமாவும் உருட்டி தேனை போட்டுக்கிட்டு சரி நீங்க தேனோட சாப்பிட்டு இருக்கட்டும்யா. நான் உங்களுக்கு தேன் வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு சொல்லிட்டேன். ஆளோட சோ அப்படி ஒரு எங்க ஏரியாவுக்கு வந்துட்டீங்க. ஆளோடும் சோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. ஆளோடும் சோ என்று அப்படின்னு பாடுவார். விடுங்க, ஏறி குடிக்க முடியும்னா விட்டுட்டு வசனத்திலே கொண்டாந்து. அது மாதிரி ஆளோட சோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. தங்கி மல்லி கல்லியா வந்துருக்கியா? காரணம் பேரா கவுத்து போயிடா. அது காரணம் என்ன காரணம்? என்ன காரணம்னா, நாங்க அண்ணன் 7 பேர். எங்களுக்கு வந்து தங்கச்சி பொம்பளை பிள்ளை கூட பார்த்தோம். சரிங்க. எங்க அப்பா யோசனை பண்ணி பார்த்தாரு. ரொம்ப முயற்சி பண்ணாரு எங்க அம்மாட்ட. அது வந்து 7 கொள்ள ஆம்பளை பையன் பார்த்ததுல இப்படி ஆயிடுச்சு. ஐயே நீ ஆள இதுக்கு மேல என்ன பொம்பளை பிள்ளைல கட்ட முடியாதுன்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுச்சு. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், அண்ணன் 7 பேர் சேர்ந்து வேட்டைக்கு போனோம். நாங்கெல்லாம் ஒரு நாள் ஓட்டைக்கு போகும்போது 7 பேரும் எங்க போனீங்க? வேட்டைக்கு போனீங்க. வேட்டைக்கு போகும்போது சரி, காட்டுக்குள்ள வேட்டை ஆடும் பொழுது அப்ப வண்டிக்கிழங்கு வண்டியடா குழியா பழம் மாட்டேன். நீங்களுக்கு தோண்டிய பள்ளத்துல வண்டிக்கிழங்கு வண்டி பழத்துக்குள்ள எப்படி பேசுறேன் பத்தியா? நல்லா பேசுறீங்களா? இதுல விட நல்லா பேசுவேன். இப்பதான் இப்படி வீட்டுல எல்லாம் செல்ல மிட்டேன். பள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் குழந்தை கிளம்பி. ஆம்பளை பிள்ளையா பெண் பிள்ளையா? ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா? பொம்பளை பிள்ளைப்பா. எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? வச்சுட்டா கண்டுபிடிப்பாங்க. எதையா வச்சு கண்டுபிடிச்சிங்க? பெண் பிள்ளை அப்படின்னு சொன்னீங்களா? ஏதோ நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன்ல, இவ்வளவு தூரம் பேசுறேன். ஒரு ஆம்பளை பையனுக்கு பொம்பளை பிள்ளைக்கு எனக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க மாட்டேன். சொல்லணுமா இல்லையா? இது போய் கேட்கலாமா? பொம்பளை பிள்ளை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், இதுதான் பொம்பளை பிள்ளை அப்படின்னு. சரி சொல்லிட்டேன். எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? எதை வச்சு? அதை வச்சு பொம்பளை பிள்ளைய பார்த்து கண்டுபிடிப்பான். சரி, பெரிய பிள்ளையா இருந்தா மேலோட்டமா பார்த்து கண்டுபிடிக்கலாம். இது சின்ன பிள்ளை எப்படி அதனால கீழே பார்த்து கண்டுபிடிக்கும். எதை? குழிக்குள்ள. சரி, குழிக்குள்ள குழந்தை. அது பேர் வைக்கலையா? இது என்ன? மண்டை. அதெல்லாம் வேணாம். இதுக்கு பேர் தொண்டை. நல்லாவே தெரியும். நான் பார்த்தது இதெல்லாம் தெரியும், நல்லாவே தெரியும். தம்பி வள்ளிங்கிறது நல்லாவே தெரியும். தங்கச்சி உங்க ஆள், உங்களுக்கு ஒரு ஆள் இருக்காம எனக்கு உங்களுக்கு ஒரு ஆள். இந்த உலகத்துல இருக்கிறது பூராமே ஏன் கொடுத்து வச்ச மகாராஜ். இப்ப எல்லாம் அவனே மாட்டிக்கிட்டு அவன் ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி, உங்க ஆளை எந்த அளவுக்கு உலகத்தை நேசிக்கிறேன். உங்க ஆளை முதல்ல கூட்டி கொடுத்து விடுங்க பாப்போம். கூட்டி விட்டா கூட்டி கொடுத்து விடுறியா? ஓ, கூட்டி விடுனா என்ன பொம்பளை புரோகிற வேலையை பார்த்துட்டு பெரிய மனுஷன் வந்திருக்காருங்க, ஆசீர்வாதம் தருவாங்க. கூட்டி விட மாட்டேன். நீ நல்ல புத்திசாலியா இருந்தா நீங்களே கூட்டிட்டு போயிரு. அது 4000 பரவாயில்லையா? அடுத்த பார்க்கணும். இப்படிதான் ஒரு ஆளு ரொம்ப சந்தோஷம். அழைத்து வர வேண்டும், ஆசீர்வாதம் சாமி. நாரத சாமி ஏன் தரத்தலையில தெரியும். அவர் தம்பி உங்களுக்கு ஏதாவது கூட்டி விடணுமா? நான் பேசுறேன், பேசி அவர்கிட்ட
நான் என்ன ஞாபகத்துக்கு வருதோ அதை பேசணும்ப்பா. அவங்கள்ட்ட போய் பேசி சண்டை பண்ணி வம்பு பண்ணி நம்மளை இப்ப போய் அவமானப்படுத்தி இந்த தண்ணியோட விலைய இந்த தண்ணியோட விலைய 4 நாள் 5 ரூபாய் வைக்கலான்னு கேட்டியா? ஏன் தம்பி அவர்கிட்ட கேட்க சொல்றியா? இந்த தண்ணிக்கு 5 ரூபாய் ஏற்றினா பிரச்சனை இல்லை. சரி, அந்த தண்ணிக்கு 10 ரூபாய் ஏற்றிட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. குடிக்க மாட்டீங்க. கொண்டு போய் பானைக்குள்ள போட்டு அப்புறம் குடிக்கிறாங்க. எடுத்து குடிக்க வேணுமா? உருளைக்கிழங்கு உருளாயி 3.25 கேன்சல் பண்ணிட்டு வா. அதுலயே இருக்காங்க வாட்ஸ்அப்ல. அவரு எவரு? நாங்கள் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியா? திரிலோகச்சாரி. சம்சாரியா? சம்சா சம்சாரிக்கிறவரா? சம்சாரம் திரிலோக சம்சார். சாமி, சாமி 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 பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வரிக்கி விரதா மாமா. பிரம்மச்சாரி வரிக்கி விரதா மாமா. குமரிங்க காத்து பார்த்து அடிக்கி விரதாமா. அச்சமோட யானை இருந்தாக்கா காத்தோட காத்தக பறந்தாக்கா வீணாமா சாமி வீணாமா உனக்கு வீணாமா. பிரம்மச்சாரி வரிக்கி விரதா மாமா மாமா மாமா. இருக்கு இல்லையா? இருக்கே. போட்டு காட்டுது. எவ்வளவுதான் கட்டி வச்சாலும் அது ஆடத்தான். அதான் சுவாமி வலிக்கு விடலாமா? வலிக்கு விடலாமா? வலிக்கு விளக்கெண்ணையா ஊட்டி இருக்கு. இல்லையே புதுச்சாரு வலிக்கு விடலாமா அப்படின்னு ஆடி பாடி பாசம் நீங்க ஆடி அவங்க பாடி அவங்க பாடி காய்கறி ஆயிருச்சுப்பா. எவ்வளவு போக்க சொல்லி அடிவெள்ளக்காரவே ஆயே நீ கொள்ளக்காரியானாயே ஆடி வெள்ளக்காரனே கொள்ளக்காரியானாயே இரவத்தி ஏழும் நீ கொள்ளத்த உள்ளிருக்கும் இதயத்தை திருடி போட்டு அது முழுகி ஆகுதே மொழியில் சாத்தையோ இது சடம்போட ஆடி வெள்ளக்காரனே இந்த பிள்ளைய பார்த்தா ஏதோ செய்யறீங்களே, கொஞ்சம் செஞ்சீங்கன்னா அதை பார்த்து நானும்